அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா மாட்டிட்டு இருக்கிற பிரச்சனையால் பாக்கியாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிவிட்டு பர்த்டே பார்ட்டிக்காக போன நம்ம இனியா யாருக்குமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதபடி பப்புக்கு விளையாட போயிட்டாங்க. அந்த இடத்துல அவங்க எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய இன்சிடென்ட்டே நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் போலீஸ்க்கு யாரோ தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தனால நேராக பப்புக்கு வராங்க. பப்புக்கு வந்ததுமே அங்கே ஜோடி ஜோடியாக இருந்ததை பார்த்ததுமே போலீஸ்லாம் ஒரு பக்கம் டென்ஷனாகி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண போகிற அந்த சமயத்தில் நம்ம இனிய ஒரு பக்கம், மேடம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்தோம், எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியை எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் வந்து அதை பொருட்படுத்தாமல் இங்கே என்ன வேலை உங்களுக்கு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இனியா இதனால ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஐயோ நம்மளால் அம்மாவுக்கு ரொம்ப பெரிய அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் வேறு வழியில் போலீஸாக பாக்கியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பாக்கியாவை வர வச்சு அசிங்கப்படுத்தி தான் அனுப்ப போகிறாங்க. இது தெரியாத இனியா விளையாட்டாக போன ஒரு விஷயத்தால் விபரீதத்தில் மாட்ட போகிறாங்க. ஏற்கனவே ஒவ்வொரு விஷயத்துலையும் இனியாவுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் கொடுக்குற நம்ம பாக்கியா இந்த விஷயத்துலையும் அவர் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சு பண்ண ஒரு விஷயத்தால் எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிற ஒரு சூழலுக்கு நம்ம பாக்கியாவை தள்ளிடுறாங்க இனியா. இப்போ போலீஸ் கேஸ் ஆன உடனே நம்ம போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் பேரண்ட்ஸ் யார், அவங்களோட நம்பர் கூட அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் நீங்கள் வந்தியா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விசாரிக்க, நாங்கள் வந்து பர்த்டே பார்ட்டிக்காக வந்தோம், அங்கே என்ஜாய்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட சொன்னதுனால நம்ம போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இமிடியேட்டாக பாக்கியாவோட நம்பரை வாங்குறாங்க. பாக்கியா நம்பர் வாங்கி பாக்கியாவோட சமையல் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த டைமில் கால் பண்ணதுனால நம்ம பாக்கியா ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்ததுமே இனியா வந்து உங்களோட பொண்ணா, இனியாவை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியாவுக்கு தூக்கி வரி போடுறது, என்னது இனியாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, என்ன விஷயம், எதுக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்க, எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஃபோனை வச்சுறாங்க. பதட்டமாகி போன நம்ம பாக்கியா இந்த பதட்டத்தை காட்ட உடனே ஈஸ்வரி ஒரு பக்கம், என்னாச்சுமா பாக்கியா, என்ன ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை அது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இனியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு போய் அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.